என்ன ஆஷா, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. இந்த சந்தோஷம் சந்தோஷோட மனசு சாகடிச்சதால வந்துச்சா? ராக்கி ரொம்ப அழகா இருக்குல்ல? அவன் உன்னை லவ் பண்றது சத்தியமா உனக்கு புரியவே இல்லை, அப்படித்தானே? புரியும், உனக்கு எல்லாமே புரியும். ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற. இத பாரு ஆஷா, வாதத்துக்கு மருந்து உண்டு, புடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் சொல்ற மாதிரி நான் அந்த நினைப்போட பழகல, ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகினேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. நான் அவனை லவ் பண்ணலன்னு யார்டா அவனுக்கு சொன்னது? சந்தோஷ விட நான் தான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அப்புறம் எதுக்காக இந்த நாடகம், இந்த ராக்கி இதெல்லாம்? அவனோட காதல என்கிட்ட சொல்லி சொல்லி சோர்ந்து போவான் பார், அப்ப சொல்லுவேன் என்னோட காதல. எதிர்பார்த்து கிடைக்கிற திருப்தியை விட எதிர்பாராம கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வேல்யூ ரொம்ப அதிகம் ஜவஹர். Can you understand me? ஏய் ஆஷா, நீ உண்மையை தானே சொல்ற? God promise. அப்புறம் ஜவஹர், இந்த மேட்டர் அவன்கிட்ட சொல்லிட மாட்டேல? இல்ல, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். மனோஜ், அங்க ஒரு டெட் பாடி இருக்கு மனோஜ், நீ வா மனோஜ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மனோஜ். இங்கதான் அந்த டெட் பாடியை பார்த்தேன், இப்ப காணோம். கிளம்பும் போது நினைச்சேன், நாம நினைச்சது சரியா போச்சு. ஐயோ ப்ராமிஸா பா, இங்கதான் அந்த டெட் பாடி இருந்தது. சத்தியமா இங்கதான் பார்த்தேன். இப்ப எங்க போச்சு டெட் பாடி? அதானே எனக்கு தெரியல. நீ கதையை பார்த்தல? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவளுக்கு எதையாவது பார்த்துட்டு பெண்ணா தெரியுதே வேலையா போச்சுன்னு. யப்பா தாங்க முடியலடா சாமி. அப்ப நான் சொல்றது யாருமே நம்பலையா? ஏய், இப்ப நீ எங்க கூட வரியா இல்லையா? இல்ல இப்ப நீ பணமாயிடுவ. அடுத்தவங்களை ஏமாத்துறது வேலையா போச்சு. இந்த பாரு, இந்த நடு ராத்திரில காட்டேஜ் விட்டு வெளியில வந்து வாக்கிங் போறதெல்லாம் விட்டுரு. மரியாதையா வா. டெட் பாடி கிடக்கு, உள் பாடி கிடக்கு. முதல்ல மெட்ராஸ் போய் சேர்ற வழியை பார்க்கணும். என்னது இது? அங்க ஒரு டெட் பாடியை பார்த்தோம், இப்ப போய் பார்த்தா காணாம போயிடுச்சு. இங்க ஒருத்தர் சாமியார் மாதிரி நின்னுட்டு இருந்தான், இப்ப அவனும் காணாம போயிட்டான். இதெல்லாம் உண்மையா இல்ல எனக்கு தான் பிரம்மையா? கடவுளே. இவனு பாரு, சோமியா படிக்கிறது நமக்கு யூஸ், இவன் டைரி எழுதி யாருக்கு யூஸ்? பொண்டாட்டிய நினைச்சு ஏதாவது கவிதை எழுதிட்டு இருப்பான். படிக்கிற காலத்துல கல்யாணம் பண்ணிட்டா இதான் பெரிய தொல்லை. அப்படி பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய டெல்லிக்கு படிக்க அனுப்புறது அதை விட பெரிய தப்பு. அதான் அடிக்கடி டெல்லி போயிட்டு பொண்டாட்டியோட டுவேட் பாடிட்டு வரானோ. அது முடியாதப்போ கவிதை எழுதிட்டு இருப்பான். சரி, நம்ம ரெண்டு பேரும் வரமா வருதுங்களாமா? போறமாவா? ஆமா. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. வா. எப்பா சாமி, ஆளை விடு, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ஓகே மேடம், நீங்க கிளம்பலாம். வா வா வா. இதுக்கு பேர் தான் தள்ளிட்டு போறதுங்கிறதா? ஹலோ, ஹாய் ராகுல். சீ போடா, என்கிட்ட பேசாத. உன் போனுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப கூட உன் போட்டோவை புக்ல வச்சு பாத்துட்டு இருக்கேன்.
ராகுல், உன்னை பார்க்காம சத்தியமா என்னால இருக்கவே முடியல தெரியுமா? எப்படா பிக்னிக் முடிச்சிட்டு மெட்ராஸ் வருவேன்னு இருக்கு. ஏய், உன் போனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்றேன்ல. ஆமா, உண்மையை சொன்னா உனக்கு பிடிக்காதே. சரி, நான் ஊருக்கு திரும்பி வர வரைக்கும் தாங்குற மாதிரி அழுத்தமா ஒரு முத்து கொடு பார்க்கலாம். ஓகே 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 ஓகே, இப்பதான்டா எனக்கு திருப்தி. சரி, நான் இப்ப கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ. நாளைக்கு மறக்காம ஃபோன் பண்ணுடா. ஓகே, பை. ஐ லவ் யூ. சந்தோஷ், நீ எப்ப வந்த? போன்ல உன் லவர் கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். ஆஷா, உன்னோட காதலுக்காக உன் பின்னாடி நாயா அழிஞ்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது புரியாத மாதிரி நடந்து என்ன நோகடிச்ச. என்ன பைத்தியக்காரன் அலைய விடுறதுல உனக்கு என்ன லாபம்? நான் உன்னை அலைய சொல்லலையே. எனக்குன்னு ஒரு லவ் இருக்கும்போது நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்? இது அப்பவே என்கிட்ட சொல்லி தொலைச்சிக்கலாம்ல. உன் மனசுல எவனும் இருக்க மாட்டான்னு நினைச்சுதான் உன் பின்னாடி சுத்தினேன். இப்படி ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா என் மனசை நான் மாத்திருப்பேன்ல. இதோ பாரு, நீ யார வேணா லவ் பண்ணிட்டு போ. ஆனா சாகர வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். நீ என் மேல இவ்ளோ அஃபெக்ஷன் வச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் போன்ல பேசிட்டு இருந்தேனே என் லவ்வர், அவன் போட்டோவை தரேன் பாரு. பார்த்துட்டு அவன் எனக்கு மேட்சிங்கா இருக்கான்னு நீ சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பேரு ராகுல், வயசு 3, படிப்பு LKG. இவனை தான் நான் போன்ல லவ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அக்கா பையன். ஏய் ஆஷா, நீ இவ கூட வா. சந்தோஷ், நான் எப்போ உன்னை முதல்ல காலேஜ்ல பார்த்தனோ அப்பவே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீயும் என்ன விரும்புறேன்னு தெரிஞ்சப்போ நான் பட்ட சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தையில சொல்ல முடியாது. நீ ஒவ்வொரு முறையும் உன் காதலை சொல்லும் போதெல்லாம் நானும் என் காதலை சொல்லி உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும்னு என் மனசு துடியா துடிக்கும். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்னா உன் மனசுல நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஆனா என்னை விட நீதான் என்ன அதிகமா நேசிக்கிறேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். I love you, Santosh. I love you so much. Santosh. ஆஷா, 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 ஆஷா. இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு எங்கேயும் போக மாட்டேன். ஜவஹர், ஆஷாவை பாத்தியா? பார்த்தேனே நேத்து ஈவினிங்க. இன்னைக்கு பாத்தியா? அவளை வீட்டுல காணோம். என்னடா சொல்ற? அவ யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயும் போக மாட்டடா. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. சம்திங்ஸ் ராங். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? வாடா. ஏய் ஜவஹர். டேய் மனோஜ், ஆஷா கூட வந்தாளா? இல்லையே, ஏன்? ஆஷாவை காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஏய் வேலு, இங்க வா. என்ன? வாப்பா. ஆஷாவை பாத்தியா? எந்த ஆஷா? அவ யாருன்னு உனக்கு தெரியாது? ஒன்னையே எனக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் எப்படி ஆஷாவை தெரியும்? இவனுக்கு தெரியும் மனோஜ், ஆனா தெரியாத மாதிரி பேசுறான். இந்த பார், ஆஷாவை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். பாத்தியா இல்லையா? அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
அந்த புள்ள பேர் என்னடே? எந்த பிள்ளை சார்? ஏன் அதான் காலைல காங்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த புள்ள? ஆஷா சார். ஏன் அந்த ஆசை புள்ள காங்கலன்னு எப்படி கண்டுபிடிச்சிய? இன்னைக்கு காலையில் தான் சார். நான் தான் அவளை தேடி அவ ரூமுக்கு போனேன். ஆனா அவ அங்க இல்ல. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். எங்கேயுமே அவ இல்ல. அவ வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம், அவ அங்க போல. அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணோம். ஆனா அவ எங்கேயுமே போல சார். அப்புறம் தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். கடைசியா நேத்து பூரா என் கூட தான் சார் இருந்தா. லே யாரலாவே நேத்து முழுசும் அவளோட இருந்தியா? ஆடா கூவ கெடுத்தான கெடுதி. கதை போற போக பார்த்தா செம சீசா போகும் போல இருக்கப்பா. விளங்காது, விளங்கவே விளங்காது. நேத்து பூராவுன்னா காலம்புற, மத்தியாலம், சாயந்தரம், ராத்திரி பூராவுமா? சாயந்தரம் வரைக்கும் சார். இத்தனை பையன்மாரோட அந்த பொண்ணு சுத்திட்டு இருக்கும்போது ஓ மேல மட்டும் அவ வாசனை வீசினா உனக்கு அவளுக்கு என்னடே? என்னண்ணே? ஷீஸ் மை லவர். சீஸு மையு லவ்வரு என்னடே? எத்தனை நாடு எல்லாம்? 2 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் சார் இருந்தோம். இப்பதான் லவர்ஸ் ஆனோம். அது இருக்கட்டும்டே. பார்க்கு பீச்சுன்னு எங்கேயாவது படுத்து வரங்க வேண்டியால அதை விட்டுட்டு பர்டிகுலரா பிக்னிக்னு இந்த இடத்தையா வந்தியே? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் தான் சந்தன பாண்டியன். நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓ, அந்த சந்திர பாண்டிய பெரிய மம்மாவோ? ஏ, அந்த ஒத்த பண்ண செத்த பையன் எங்க போயிருக்கான்? நேத்து தான் பெங்களூர் போனாரு. பெங்களூர் என்ன அளவுக்கு போனா? ஏன் சொல்ல மளு? அவர் தொழில் விஷயமா போறதா சொன்னாரு. தொழில் பீடியா சுத்தான். ஏ, என்னடே செய்யா? எனக்கு தெரியாது சார். ரியல் எஸ்டேட் தான் மெயின். ஆனா அடிஷனலா வேற பிசினஸ் இருக்கு. என்னது அது? கள்ளக்கடத்தலா? தெரியாது சார். எது தெரியாதா? ஏய், எங்களுக்கெல்லாம் தெரியும்டே. சந்திர பாண்டிய ஒரு ஸ்மக்லர், பிரவுன் சுகர் புரோக்கர். சரியான எவிடன்ஸ் இல்லாதனால இது வரைக்கும் போலீஸ்ல மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் படிக்க பிள்ளைகள் தானே? உங்களுக்கு பிக்னிக் போக வேற தாலி இடம் கிடைக்கல?